இப்ப என்னப்பா ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? அவர் ஒரு பயணம் செய்கிறார், அவ்வளவுதான். ஏதாவது கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துக்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்ல உதயசூரியன்ல தான் நிக்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதனால அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான். சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அது கண்டனத்திற்குரியது. ஆனா நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு. பொங்கி 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 கண்டனம் வருது. ஆனா அங்க ஒரு பெண் +2 மாணவி கொலையுண்டு இருக்கிறார். இந்த ஆட்சியின் அவலத்தை யாராவது பேசுனீங்களா? வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும். இப்ப என்னப்பா ஒரு டெல்லிக்கு போனாலே குழப்பம்னு ஏன்பா எடுக்கிறீங்க? அவர் ஒரு பயணம் செய்கிறார், அவ்வளவுதான். ஏதாவது தமிழ்நாட்டில் ஒரு கூட்டணி கட்சி தலைவரை இன்னொரு கூட்டணி கட்சி தலைவர் பார்க்கறதுக்கு டெல்லி போனால் அது குழப்பம். ஆனால் 6 தொகுதி வாங்கின கம்யூனிஸ்ட் 5 தொகுதி அழுத்தம் கொடுத்து 5 தொகுதி வாங்க வச்சிருவாங்க. 6 தொகுதி வாங்கின மதிமுக 5 தொகுதி கொடுத்து அழுத்தம். ஆனால் அழுத்தமே இல்லையா, எந்த குழப்பமும் இல்லையா. ஏன்னா பிஜேபி என்ற பூச்சாண்டியை காமித்து நீங்கள் அடிமைத்தனமாக இடங்களை குறைத்து வாங்கிவிட்டு அதில் நாங்கள் கீழே விழுந்தாலும் மீசையில் மண்ணு ஒட்டலன்ட்டு இதெல்லாம் பிஜேபிக்காக இடத்துக்களை குறைச்சிக்கிறாங்களாம். ஆக அடிமை கூட்டணி இல்லை உதயசூரியனில் தான் நிற்கணும்னு அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அதனால் அடிமை கூட்டணினா இந்தி கூட்டணி தான். அவர்கள் மற்றவர்களின் அழுத்தம் கொடுக்கப்படுகிறது. அவங்க சீட்டுகளை பறித்து விட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியும் பிஜேபியும் காண்பித்து தான் உங்களோட சீட் ஷேரிங்கை பிஜேபியை காண்பித்து தான் நடத்த வேண்டியிருக்குது திமுக அணி என்பதையும் இங்கே நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை போய் பார்த்தாங்க? கனிமொழி ஏன் போய் ராகுல் காந்தியை பார்த்தாங்கன்னு நான் கேட்குறேன். அதனால தேசிய கட்சி, மாநில கட்சி, மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்கள், மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களை சந்திப்பதற்கு தமிழ்நாட்டு வந்தாங்க. மரியாதைக்குரிய மோடி அவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா தலைவர்களுடைய மேடையில் இருக்கிறதுக்கு தமிழ்நாட்டுக்கு வந்தாங்க. ஆக நிர்வாக ரீதியாக, நட்பு ரீதியாக பயணம் செய்வதில் என்ன தவறு இருக்குன்னு நான் கேட்குறேன். இதெல்லாம் விவாதத்துக்குலாம் நான் வரலைங்க. நாங்கள் சுமூகமாக போய் கொண்டு இருக்கிறோம், அவ்வளவுதான். அதாவது நான் இதில் ஒன்றை நான் மறுக்கிறேங்க. சில பேர் சில வார்த்தைகளை பெண்களுக்கு எதிராக பேசினால் நிச்சயமாக அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்போம். அது கண்டனத்திற்குரியது. ஆனால் நான் ஒரு கேள்வி கேட்குறேன் திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்களுக்கு. ஒரு வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் ஒரு கொலைக்கு கண்டனம் தெரிவிச்சிங்களான்னு நான் கேட்குறேன். ஒரு பெண் குழந்தை கொலையுண்டு அங்கே கிடக்கிறாள். எல்லாம் அப்படி சொல்லலாமா வேணாமான்னு மெதுவா நீங்க கண்டனம் தெரிவிக்கிறீங்க. ஆக பெண்ணினமே கொலையுண்டு கிடக்கிறது, பெண்ணினமே பாதுகாப்பு இல்லாமல் கிடைக்கிறது. அதுக்கு ஏதாவது குரல் கொடுக்கல. ஆக இதுதான், இந்த மாறுபாடு தான் வேண்டாம்னு நான் சொல்றேன். ஆக உயிர் போவது அதை பற்றி கவலைப்படாமல் அரசியலுக்கு ஒரு வார்த்தையை வைத்து மட்டும் கண்டனம் செலுத்தி கொண்டிருப்பவர்கள் வாழ்க்கையே போயிடுச்சே. ஆக பெண்களுக்கான வார்த்தைக்கு கண்டனம் தெரிவிப்பவர்கள் பெண்களுக்கான வாழ்க்கைக்கு கண்டனம் தெரிவிக்கலன்றதான் எனது ஆதங்கம். பொங்கி 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 கண்டனம் வருது. ஆனா அங்க ஒரு பெண் +2 மாணவி கொலையுண்டு இருக்கிறார். இந்த ஆட்சியின் அவலத்தை யாராவது பேசுனீங்களா? வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சிகளா இருக்கட்டும், திருமாவளவனா இருக்கட்டும், உடனே பேசுனீங்களா? மெதுவா அப்படியே. ஆனா அதே இது ஒரு வார்த்தை தவறாக வந்து விட்டது. வார்த்தை தவறாக வந்தது தவறுதான். ஆனா அதுக்கு காண்பிக்கின்ற கண்டனத்தை உடனே செல்வ பிறந்தங்க அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்றாராம். நான் கேட்கிறேன், ஒரு குழந்தை கொலையின்னு இருக்கு, அதுக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களா நீங்க? அதே மாதிரி பெண்களுக்கான பாதுகாப்பு இல்லை. இங்க மதுராந்தகத்துக்கிட்ட ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கு. அங்க ஒரு குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கு. சிலிண்டரை தூக்கி தலையில வச்சுட்டு போராடிட்டு இருக்காரு. சிலிண்டரை தலையில தூக்கி வச்சுன்னா இன்னைக்கு சிலிண்டர் உள்நாட்டு உற்பத்தி 73% அதிகரித்து இருக்கிறது. இன்னைக்கு ஹர்மூஸ் மூலமா நம்ம கப்பலை மட்டும் விட்டு கொண்டு இருக்கிறார்கள்.
Thank you.